இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. சித்தி 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 சித்தி, இது நம்ம குடும்ப பிரச்சனை சித்தி. கோர்ட்டு கேஸ்னு எதுவும் வேண்டாம். உங்களை கெஞ்சி கேக்குறேன், கேஸ வாபஸ் வாங்குங்க சித்தி. நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சித்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பம்னு சொல்லி என்ன அந்த குடும்பத்துல சேர்த்தியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனா நம்ம குடும்பத்துல ஒருத்தியா அந்த மல்லிய ஏத்துக்க முடியாது. இல்ல சித்தி, இல்ல. இப்ப சித்தின்னு வந்து நிக்கிறல்ல, அந்த மல்லி வந்ததுல இருந்து எந்த விஷயத்திலயாவது ஒரு விஷயத்திலயாவது என்ன மதிச்சிருக்கேடா? யோசிச்சு பாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அப்பாவுக்கு 2ஆம் தரமா நான் வாக்கப்பட்டு வந்து உன்னை நான் என்ன கொடுமைப்படுத்தினேன் சொல்லு. சித்திக்காரி கொடுமை என்னங்கறத ஊரெல்லாம் கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் இந்த போதும் பொண்ணோட அருமை என்னன்னு. சித்தி, இப்ப எதுக்கு பழசெல்லாம் கலர்றீங்க? நீதான்டா சொல்ல வைக்கிற, நீதான். மல்லிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஒரு திருட்டு கும்பலை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க பாரு. கருவாட்டுக்கு பூனைய காவல் வச்ச மாதிரி திருட்டு கும்பல் கிட்டயே சாவியை கொடுத்த பாரு. உன்னை எல்லாம் என்னன்னு சொல்றது? பாட்டி, என் அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த ரஞ்சிதா சித்திக்கு தான் அந்த பேட் ஹாபிட்லாம் உண்டு. என் மல்லிய மக்கள் அப்படி கிடையாது. ஏய், நீ தாண்டி மெச்சுக்கணும். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல சரியான நேரமா பார்த்து அந்த வீடியோ கிடைச்சது. அது மட்டும் கிடைக்கலன்னா ஐயோ, எங்க மேலேயே நீ பழி சொல்லிருப்படா. நீ சொல்லுவ, சொல்லக்கூடிய ஆளுதான் சொல்ல வச்சிருப்பா. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மல்லி மேல கொடுத்திருக்கிற கேஸ மட்டும் வாபஸ் வாங்குங்க. ஏய், என்ன யாருடா அவ? அவளுக்காக இப்படி உருகுற? நீ இப்படி உயிரை விடுற அளவுக்கு அவ அப்படி என்னடா பண்ணா? அவ ரொம்ப நல்ல வச்சிட்டு என் வெண்பாவ, என் உயிரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம காப்பாத்தி கொடுத்திருக்கா. அவ அந்த நகையை எடுத்திருக்க மாட்டான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. சித்தி, நீங்க மல்லியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தி, ப்ளீஸ் சித்தி, அவளை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. பாரு பாரு பாரு, எப்படி பைத்தியம் மாதிரி பேசுற. அவ நல்லா நடிச்சு நடிச்சு உன்னை பைத்தியமாவே மாத்திட்டா போல இருக்கு. அவ இனியும் உன் கூட இருந்தா உன் மொத்த வாழ்க்கையும் அவளே கொண்டு போயிடுவா. அவ ஒழிஞ்சாதான் நீ உருப்படுவ. டேய், அவ போயிட்டானா வெண்பாவுக்கு அம்மா இல்லாம போயிடுமா? அவளை விட்டா வேற ஆளே இல்லன்னு நினைக்காத. இருக்கா, ஏ ரஞ்சிதா இருக்காடா. இல்ல சித்தி, மல்லிய விட வெண்பாவ அவ நல்லா பாத்துக்குவா. எனக்கு ரஞ்சிதா சித்தி வேணாம் பாட்டி, எனக்கு மல்லியம்மா தான் வேணும். அப்போ உன்னொள்ளி அம்மாவே கட்டிக்கிட்டு அழு. நான் கேஸையெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன். எனக்கு அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். நகை கிடைக்கட்டும், அப்புறமா கேஸ வாபஸ் வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்றேன். சித்தி, போடா, சித்தி, சித்தின்னு வந்துட்டான். சித்தி ப்ளீஸ் சித்தி, சித்தி பாட்டி, நான் சொல்றத கேளுங்க சித்தி. பாட்டி, சித்தி ப்ளீஸ் சித்தி, சித்தி பாட்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தி. சித்தி சித்தி ப்ளீஸ் வாங்க மேடம். சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி. எஃப்ஐஆர் போட்டாச்சுங்களாயா? பாட்டி, நகையை யார் எடுத்தாங்கன்றத எனக்கு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நீங்க கொடுங்க கொடுங்க, எங்க கையெழுத்து உட்காருங்க போடணும். மேடம். சித்தி, இல்ல, சித்தி. உட்காரத்துக்கெல்லாம் டைம் இல்லைங்க. நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். சித்தி ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க சித்தி. ஏய், பாட்டி, பாட்டி, எங்க? என்னங்க மேடம்? பாட்டி, பாட்டி, பாட்டி. சித்தி 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 வேண்டா சித்தி, பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, சித்தி. உங்களை கெஞ்சி கேக்குறேன் பாட்டி. சித்தி வேணாம் கையெழுத்து சித்தி, போடாதீங்க சித்தி பாட்டி. வேணாம், தயவு எங்க செஞ்சு அம்மா சொன்னா கேளுங்க வெளியோட சித்தி. சொல்லுங்க பாட்டி. சித்தி வேணாம், சித்தி பாட்டி, கையெழுத்து please போடாதீங்க. சொன்னா கேளுங்க. சித்தி சித்தி சொல்றத கேளுங்க. நல்லா யோசனை பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கேன். 6 மணிக்குள்ள ஜட்ஜ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு மேடம். இத பாருங்க, சட்டப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க. ம், என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லீங்களா? ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். வரேன். ம், சித்தி பாட்டி, சித்தி சித்தி பாட்டி, சித்தி சித்தி நில்லுங்க சித்தி. அவளை வெளியில விட சொல்லுங்க ஏய், சித்தி. முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். சொல்லுங்க பாட்டி. சித்தி சித்தி அவ பாவம் சித்தி. சொல்றேன்ல. அவ எடுத்துக்க மாட்டா. சொல்லுங்க பாட்டி, புரிஞ்சுக்கோங்க சித்தி. Please பாட்டி. சித்தி 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 வெளியோட சொல்லுங்க சித்தி பாட்டி. ப்ளீஸ் சித்தி. பாட்டி, சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தி. Please பாட்டி, சித்தி, சித்தி. பாட்டி, ஏய், பாட்டி, சொல்லிட்டேன்ல, சொன்னா சொன்னதுதான். சித்தி பாட்டி. சித்தி பாட்டி, பாட்டி, சித்தி ப்ளீஸ். பாட்டி, பாட்டி, நில்லுங்க பாட்டி. பாட்டி, நில்லுங்க பாட்டி. பாட்டி.
வித்யாம்மா, வித்யாம்மா, மல்லி உள்ள இருக்காப்பா, சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. மல்லியம்மா சீக்கிரம். வித்யாம்மா, அம்மா, அம்மா, மல்லி ஒரு நாள் கூட உள்ள இருந்துடக்கூடாதுமா. நீங்க சொல்லி வெளியில எடுங்கம்மா, ப்ளீஸ்மா. வெயிட் பண்ணு விஜய், நான் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். இரு. அந்த ஃபைல் கூட இதை சேர்த்து வச்சிருங்க. வாங்க மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் இது? என்ன இது? நீங்க பாட்டுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் ஒரு லாயர் இருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. மேடம், மேடம் முதல்ல உட்காருங்க மேடம். எல்லாம் ஓகே சார். வீட்டோட ஓனர் விஜய், அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அவரோட சித்தி தானே மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோ போற வரவங்க கொடுக்கலையே. நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது மேடம். எந்த அடிப்படையில நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆதாரம் இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் மேடம். இதை பாருங்க மேடம். 2-3 சின்ன செயினா எடுத்தோன்னு வையேன். உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, அப்புறம் நம்ம மயிலுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாத்துலயும் எதுக்கு ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன? எல்லாத்தையுமா? நீ எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. நான் எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறேன். நீ இங்க இருந்து கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சமாளிச்சிரு. நீ சொன்னா விஜய் தம்பி கேசு கீசு கொடுக்காம விட்டுடும். எப்படி ஐடியா? சார், இது ஃபேக் வீடியோ சார். மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. மேடம் இது ஃபேக் வீடியோ இல்லை மேடம். பேசினதை சம்பந்தப்பட்ட 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் மேடம், அவங்க தப்பே செய்யலைனாலும் சாட்சியும் ஆதாரமும் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. நீங்கள் கோர்ட்டில் தான் ப்ரூவ் பண்ணி அவங்கள வெளியில் எடுக்கணும் மேடம். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் மல்லிகிட்ட கொஞ்சம் பேசலாமா? ம், பேசுங்க. என்ன மல்லி இது? உன் அண்ணி வந்து நகையை திருடலான்னு சொல்லும்போது ஓங்கி ஒரு அறை விடாம நீயும் கூட சேர்ந்து இப்படி பேசி வச்சிருக்க. நான் அறையதாம்மா செஞ்சேன். அதை ரெக்கார்ட் பண்ணாம நான் முன்னாடி பேசினதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. என்ன சிக்க வச்சுட்டாங்கம்மா. நான் உள்ள இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லம்மா. ஆனா விஜயும் வெண்பாவும் எனக்காக துடிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்கம்மா. என்னாலே உன்னை இப்படி பாக்குறத தாங்கிக்க முடியல. அவங்களால எப்படிமா தாங்கிக்க முடியும்? எனக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மல்லி. சரி, நான் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். நீ தைரியமா இரு. தேங்க்யூ சார். சரிங்க மேடம். பாட்டி வித்யாம்மா, என்னாச்சுமா? என்ன சொன்னாங்க? பேசி பார்த்துட்டேன் விஜய், வேலைக்காகல. நம்பி வந்திருக்காமா. அவளை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்திருக்கமா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். யாருப்பா? அம்மா, அது கதிரேசன் தாம்மா. பேசு. ஹலோ, என்னப்பா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? 6 மணிக்குள்ள மல்லியை ஜட்ஜி கிட்ட ஆஜர்படுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு கோர்ட்டு கிடையாது. மல்லி எப்படியும் உள்ளதா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இங்க பாரு பழைய மாப்பிள, நீ என்ன கதறினாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ முட்டி மோதி பார்க்கட்டும்னு தான் நான் விட்டுட்டேன். நான் இத முதல்ல செஞ்சு கொடுத்திருந்தா அதோட மதிப்பு உனக்கு தெரியாது பாத்தியா? இந்த பாருங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எதுக்காக எங்க வாழ்க்கையோட விளையாடுறீங்க?
நீ கதறத கேக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. என் மக இறந்தப்ப நான் கதறணும் இல்லையா, அதே மாதிரி நீயும் கதறணும். ஏய், நீ வாழ்க்கை ஃபுல்லா கதறணும். மல்லி வெளியில வரணும்னா வா, நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வா, ஒரு டீல் பேசுவோம். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. அது எப்படி? வா, வந்து என் கூட உட்காந்து காபி சாப்பிடு. உங்ககிட்ட அதை நான் நேர்ல சொல்லணும்ப்பா. ஏ பழைய மாப்பிள, நான் சொல்ல உன் முகம் என்ன லட்சணத்துல மாறுதுன்னு நான் பார்க்க வேணாம்? ஏய், ஒரு பொண்ணை இழந்தா எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு இந்த மனசு அழுவுன்னு நீ அனுபவிக்கிறத நான் பார்க்கணும்ல. மல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரணும்னா நீ இப்ப உடனே என் வீட்டுக்கு வரணும். சரிங்க, வரேங்க. நான் உடனே வரேங்க. என்னப்பா யோசிக்காம சட்டுன்னு வரேன்னு சொல்லிட்ட? நான் வரேன். ஒரு ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வா வா, உனக்கா காத்துக்கிட்டு இருக்கேன்யா, வா. கதிரேசன் என்னப்பா சொன்னாரு? அவரு மல்லிய வெளியில கொண்டு வரேன்னு சொல்றாருமா. அது எப்படிடா? சட்டப்படி அந்த ஆளால எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? மா, அந்த ஆள் சொல்லிதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு இப்போ புரியுதுமா. என்ன பண்ணிருக்கான்னு இப்ப நான் போனாதாமா எனக்கு தெரியும். இல்ல, அவ ஏதாவது வில்லங்கமா தான் யோசிச்சிருப்பா. நீ ஜாக்கிரதையா இரு விஜய். சரிமா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் அந்த ஆளுக்கு என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க வெண்பாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. வெண்பா, நீ பாட்டியை விட்டு எங்க போயிட்டு தானே? இங்கே இரு. டாடா, நீங்க திரும்பி வரும்போது நான் மல்லியம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவோம்ல டாடா? அம்மாவை கூட்டிட்டு போவோம். நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் டாடா. நான் எங்கேயுமே போக மாட்டேன். ப்ராமிஸா கூட்டிட்டு போயிடலாமா டாடா? ஏன் டாடா ஒண்ணுமே பேச மாட்டீங்க? ப்ராமிஸ் தானே? பால்வாசமே ஆகாசமே உனக்கு இருப்பேனடி, பொன்னாரமே சொல்றேன். உயிர உலுக்கும் உறவோடி. அம்மா, நான் கிளம்புறேம்மா. தத்தி வரும்போது நெஞ்சு துடிக்காது, கண்ணு சிமிட்டாம ஒன்ன ரசிக்கும். பால்வாசமே ஆகாசமே. வீட்ல யாரும் இல்லையா? யாராவது இருக்கீங்களா இல்லையா? ஏமா, நம்ம முன்னாள் மாப்பிள்ளை நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாரு. அவரை உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஒரு சேர் கூட இல்லாம போச்சம்மா. உங்ககிட்ட எந்த மரியாதையும் எதிர்பார்த்து நான் இங்க வரல. உங்க மரியாதையே எனக்கு தேவையில்ல. எனக்கு மல்லி ரிலீஸ் ஆகணும். ஏதோ டீல் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன டீல் சொல்லுங்க. மல்லி மேல அவ்ளோ பாசமா மாமா? பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல
கலக்கும் மனம் இணையும் சுவை தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.